ஹாய் ஹலோ வெல்கம். இன்றைக்கி நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஜானகி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா ஜேஎஸ்கே அப்படின்ற மலையாளம் ஃபிலிம் வந்து இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அனுபமா பரமேஸ்வரன் அண்ட் சுரேஷ் கோபி நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து இப்போ இதை பற்றி சொல்லணும்னா இது என்ன கதைன்னா, ஆக்சுவலாக ஒரு ரேப் விக்டிமாக இருக்க அனுபமா வந்து அதுக்கு அகேன்ஸ்டாக கேஸ் போடுறாங்க கோர்ட்டில். பட் வந்து சுரேஷ் கோபி வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக வாதாடி ரேப்பே நடக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்டோட இன்டர்வல் பிளாக் வருது. அதுக்கப்புறம் வந்து அவங்க அனுபவம் சொல்கிற அந்த ஒரு புகார் வந்து உண்மையாக அவங்க உண்மையுமே ரேப் பண்ணப்பட்டாங்களா, இல்லை வந்து அவங்க ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் மாதிரி இருக்க அந்த மாதிரி பழக்கங்கள் மூலிமா ப்ரெக்னென்ட் ஆனாங்களா அப்படின்றது இந்த படத்தோட ஸ்டோரி. இன்டர்வல் வரைக்கும் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக போச்சு. இன்டர்வல் பாயிண்டில் வந்து அந்த ட்விஸ்ட்டு வந்து அவங்க வந்து அபார்ஷனாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க, அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டே நடக்கலை அப்படின்னா சிசிடிவி ஃபுட்டேஜோட காமிக்கிற அந்த சீன்ஸ்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. பட் வந்து அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்து கடைசியில் வேறு ஏதோ வித்தியாசமாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறப்ப அதுவே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி போகிறது கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் ஓவராலாக வந்து கிளைமேக்ஸில் சொன்ன அந்த மெசேஜ் வந்து சூப்பராக இருக்குது. இந்த படம் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெலுங்கில் ஒரு மூவி வந்திருக்கும் இதே மாதிரி ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா, கோர்ட் ஸ்டேட் வெர்சஸ் நோபடி அப்படின்ட்டு நானி ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பார். அந்த மூவி வந்து தேட்டரிக்கலாகவும் நல்லா போச்சு. ஏன்னா அதுக்கான ரீசன் என்னென்னா, அது வந்து போக்சோ ஆக்டை பற்றி பேசியிருக்கோம். அதுக்கான ரீசன் என்னென்னா, அது நல்லா போனதுக்கு அது வந்து அந்த கான்செப்டில் வந்து டிவியேட் எங்கேயும் ஆகாது. என்ன அவங்க வந்து ஒரு கதையை சொல்ல வந்தாலும் அது கரெக்டாக இருக்கும். பட் வந்து இந்த மூவியில் வந்து என்னதான் அந்த அபார்ஷன் பண்ணுறது அதுன்றது, அதாவது தனக்கு விருப்பம் இல்லாத ஒரு கருவை வந்து ஒரு பெண் வந்து சுமக்கிறது தப்பு அப்படின்ட்டு அந்த ஒரு நல்ல மெசேஜை சொன்னாலும், பட் வந்து அதுலேருந்து கொஞ்சம் டீவியேஷன் ஆகி அப்பப்போ இந்த கிறிஸ்டின் ஃபாதரியார்களோட கேஸை பற்றிலாம் அப்பப்போ வந்து சுரேஷ் கோபி பேசுகிறாரு. இதெல்லாம் வந்து அவரோட அரசியல் அஜெண்டாக்கு அவசரம் ஆட் பண்ண அந்த ஒரு டைலாக்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து படத்தோட மெயின் பிளாட் வந்து அது கிடையாது. தன்னோட விருப்பம் இல்லாமல் ஒரு தவறான இது மூலிமா தனக்கு ஒரு கர்ப்பம் ஆயிடுறாங்க. அது வந்து விருப்பம் இல்லாமல் சுமக்கிறது எப்படி, அதை வந்து சட்ட ரீதியாக எப்படி எதிர்கொள்கிறதுன்றதான் கதை. பட் அதுலேருந்து இவர் அப்பப்போ டிவைட் ஆகி போகிறது அண்ட் சுரேஷ் கோபி கோஷரும் ஒரு ஃபைட் போர்ஷன்ஸ் வச்சது இதெல்லாம் வந்து அங்கங்கே டிவைட் ஆனதுனால வந்து இது தேட்டருகளில் வந்து கோர்ட் மூவி அளவுக்கு போகல. பட் இதுவும் வந்து ஒரு நல்ல கண்டென்ட் தான், ஓடிடியில் பார்க்க நல்லாவே இருக்கும். சுரேஷ் கோபி இல்லாமல் வேறு யாராச்சும் இதில் மெயின் கேரக்டர் பண்ணியிருந்தால் மேபி அந்த கிறிஸ்டின் அஜெண்டாலாம் இல்லாமல் கொஞ்சம் வேறு மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே மேபி பண்ணியிருக்கலாம். பட் வந்து ஓவராலாக வந்து இந்த மூவி வந்து ஒரு டீசெண்டான கோர்ட் ரூம் ட்ராமா தான், ஒரு நல்ல மெசேஜோடு இருக்குது. எல்லோரும் டைம் கிடைக்கிறப்ப ஓடிடியில் பாருங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ்.